Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 10. யூ லேர்ன் ஒன்லி ஃப்ரம் வாட் யூ லவ். கோட். ஊரே உறங்கி கிடந்த வேளையில் மிக அருகில் ஒரு சுவர்கோழியின் ரீங்காரமும் எண்ணத் தொலையாத தூரத்தில் ஒரு நாயின் குரைப்பும் தவிர வேறெந்த ஒலியும் எங்கிருந்தும் கேட்காத நேரத்தில் தனிமையிலும் தனிமையாக தான் மட்டுமே ப்ரொஃபஸரின் அறையில் அவருடைய பயங்கரமான மேஜிக் கருவிகளுக்கு மத்தியில் குறுகுருவென்று ஓடிய வண்ணம் கூறிய பற்களை காட்டும் வெள்ளை எலிகளின் எதிரில் உடம்பு வெடவெடக்க உள்ளம் படபடக்க நின்று கொண்டிருக்கும் பரிதாப நிலையை எண்ணி பார்த்தாள் ஜெகதா. என்ன பேசாமல் இருக்க என்று கேட்டார் ப்ரொஃபஸர். எலிக்குண்டை இப்போது மேஜை மீது வைத்து விட்டார். அவர் சிறிய பானையை மட்டுமே கையில் பிடித்திருந்தார். அவருடைய முரட்டுத்தனமான விரல்கள் பானையின் சொரசொரப்பான விழாவில் தாளமிட்டு கொண்டிருந்தன. மித்ராவின் பார்வையும் பேச்சும் ஜெகதாவை பீதி வசப்படுத்தி கொண்டிருந்தன. எதற்காக நள்ளிரவில் தன்னை இங்கே இழுத்து வந்தார் ப்ரொஃபஸர்? இந்த அருவறுப்பான எலிகளை எடுத்து இந்த பானைக்குள்ளே போட வேண்டியது, என் அசிஸ்டண்ட் ஒருவனை கூப்பிட்டு அவன் வயிற்றில் வைத்து கட்ட வேண்டியது. என்ன கவனிக்கிறியா? கவனிக்கிறேன் என்றாள் ஜெகதா. ஆனால் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல ஒலித்தது அவள் குரல். ப்ரொஃபஸர் சுவாரஸ்யமாக விவரித்து கொண்டே சென்றார். பிறகு நெருப்பு பந்தம் கொண்டு வர சொல்லி பானையின் கீழே காட்ட வேண்டியது. எலிக துள்ளியோடி அவன் வயிற்றை கொடைன்னு குடஞ்சி கிழிச்சு கொண்டு வெளிவரணும் அல்லவா? ஆடியன்ஸ் அத்தனை பேர் மூச்சை பிடிச்சிட்டு பயந்து நடுங்கி மேடையும் அந்த ஆளையுமே வைத்த கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எதுவுமே நேராது. சித்திரவதைக்குள்ளாக வேண்டிய ஆள் ஒரு வேதனையும் இல்லாமல் புன்சிரிப்பாய் அப்படியே நின்று கொண்டு இருப்பான். 3 நிமிடம் தீப்பந்தம் அப்படியே இருக்கும், பானை அப்படியே இருக்கும், ஆனால் ஒன்றும் நேராது. நான் என் மந்திரக்கோலால் பானையை 2 தட்டு தட்டி விட்டுட்டு அதை அவன் வயிற்றிலிருந்து கழட்டுவேன், கழுத்து காட்டுவேன். உள்ளே ஒன்றும் இருக்காது. எலிகள் மாயமாக மறைஞ்சிருக்கேன். எப்படி என்று தீனக்குரல் எதிரொலித்தாள் ஜெகதா. எப்படி என்று தான் 6 மாதமாக இரவு பகல் யோசித்து இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். இப்படி வா. ஜெகதாவின் இடையை வளைத்தது ப்ரொஃபஸரின் இடக்கரம். பழுக்க காய்ச்சிய இரும்பு குச்சிகள் தன்னை தொடுவது போன்ற தகிப்பும் பீதியும் அவளை உசுப்பின. ப்ரொஃபஸர் வலது கரத்தால் பானையை எடுத்தார். கூண்டின் அருகே வைத்து அதன் வாயை திறப்பதற்கான கொக்கியை இழுக்கப் போனார். பயப்படாமல் இருக்கு ஜெகதா என்றார் ஜெகதாவின் நடுக்கத்தை ரசித்தபடி. என் வழக்கமான ஹேண்ட் ஸ்லிக் கைத்தந்திரம் தான். பானைக்குள் இருக்கும் எலிகள் பாய்ந்து வந்து உன் வயிற்றை பிராண்டுவது போல தோன்றினாலும் மாட்டேன் மாட்டேன் என்று மீண்டும் அலறிய வண்ணமே அவருடைய பிடியிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார் ஜெகதா. என்ன ஏன் இப்படி கொள்றீங்க? என்ன குற்றம் வைத்த செய்தன்னு வாய் விட்டு தான் சொல்லுங்களேன். ஆசையா அன்பா காதலா உங்களை மணந்து வாழ்க்கை நடத்திய கால மலையேறி விழிப்புணும் உறக்கத்தில் உங்களை பற்றி எண்ணி எண்ணி நடுங்கிறவனா என்ன செய்துட்டீங்களா? ஏன் என்ன பிழை செய்ய எப்படி வாட்டி வதைக்கிறீங்க? என்னதே என்ன ஜெகதா என்னென்னமோ பேசுறிய? திகைத்து பிரமித்தவர் போல குரலில் ஒரு செயற்கையான வியப்பை ஏற்படுத்தி கொண்டு வினவினார் ப்ரொஃபஸர். எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ் அறையில் நான் நுழைஞ்ச போது உங்கள் கையால் என் கழுத்தை முறிக்க பார்த்தீங்க. நான் தப்பிட்டேன். எதுக்காக அப்படி செய்தீங்க? இப்போ மேஜிக் பரிசோதனைங்கிற சாக்கில் என்னை துடிக்க துடிக்க சாக வைத்து பார்த்து ஆசைப்படுறீங்க. எதுக்காக சொல்லுங்கள். ப்ரொஃபஸர் மித்ரா அவள் கைகளை உதறிவிட்டு விலகி நின்றார். அவருடைய கூரிய கழுகு கண்கள் எந்த தைரியசாலிக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நெருப்பு விழிகள் சன்னமான மரப்பலகையில் ட்ரில்லிங் கருவி இறங்குவது போல கிருகிருவென்று ஜெகதாவை துளைத்தன. பின் கை கட்டிக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு, நீ என் வாழ்க்கையிலிருந்து என்றைக்கு ஒழிறையோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி என்றார் ப்ரொஃபஸர். ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஏன்னா துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தொண்டையில் சிக்கிக்கொண்டிருக்கிற கசப்பு கட்டி நீயே, காலில் குத்தி நெஞ்சு வர ஏறிவிட்ட கண்ணாடி துண்டு நீயே. உன்னை ஒரேடியாக கொலை செய்து விட வேண்டும் போல என் மனம் ஒரு சமயம் துடிக்குது. கூடாது, உன்னை அணுவாக தொலைச்சு நான் அறிய விரும்புவதையெல்லாம் அறிஞ்சு கொண்ட பிறகே உன்னை சாக அனுபவிக்க வேண்டும்னு இன்னொரு சமயம் தோணுது. ஜெகதா, உன்னை ப்ரொஃபஸரின் எஃகு விரல்கள் மடங்கி பிரிந்து அவருக்குள்ளே குமரி கொண்டிருக்கும் அரக்கத்தனங்களுக்கு அடையாளங்களை வெளிப்படுத்தின. ஜெகதா முகத்தை பொத்திக்கொண்டு குலுங்கி அழுதாள். அதனால தான் கேட்குறேன், நான் என்ன செய்தேன்னு. பழங்கதை இருக்கட்டும், நேற்று என்ன செய்தேன்னு நினைவிருக்கிறதா என்று உருமினார் ப்ரொஃபஸர். நேற்று பாசாங்கு பண்ணாத. நிம்மி ஸ்டேஜுக்கு வந்ததாயும் கவர்னர் மனைவி அவளை பாராட்டி தன்னோடு அழைத்து சென்றதாயும் நான் சொன்னதெல்லாம் பொய்யே. உனக்கும் அது தெரியும். கடைசி நிமிடத்தில் அவளை காணவே இல்லை. என்ன செய்த அவளை? நானா? நிம்மியை நான் பார்க்கவே இல்லையே என்று தடுமாறினாள் ஜெகதா. பொய் சொல்லி ஆத்திரத்தை கிளறாத என்றார் ப்ரொஃபஸர்.
அவள் மேஜிக்கும் ஹிப்னாட்டிசமும் கற்றுக்கொள்வதை ஆரம்பத்திலிருந்தே நீ எதிர்த்து வந்திருக்கிற. என் மானம் போகட்டும்னு சதி செய்து அவளை கடத்தி போயிருக்கிற. சத்தியமாக நான் அந்த பக்கம் வரவே இல்லை என்றாள் ஜெகதா. அரை உண்மைகள் சொல்வதில் என்றைக்குமே நீ கைகாரி ஆயிற்ற. நெகத்தாளமாக சிரித்தார் மித்ரா. நீ வரவில்லை அந்த பக்கம் இன்னும் நான் ஒப்புக்கொள்கிறேன். வேறு யாரை அமர்த்தி அந்த காரியத்தை செய்தான்னு தான் கேட்குறேன். வேறு யார்? எனக்கு யார் இருக்காங்க உதவி பண்ண? 2 நிமிடம் டைம் தர்றேன், யோசித்து சொல்லும் பதில். வர வர என் பொறுமை பறந்து கொண்டே இருக்கு. இனிமேல் உன்னை துன்புறுத்துவதை நிறுத்தி கொண்டு நிம்மியையே துன்புறுத்தலாமோன்னு என்று கூட தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்போது தான் நீ திருந்துவாயோ என்னவோ. அந்த அளவுக்கு என்னை மிருகமாக்காத. சொல்லு, யார் உனக்கு துணை செய்தது? விக்கித்து நின்றாள் ஜெகதா. ப்ரொஃபஸரின் கடைசி மிரட்டலை கேட்டு அவளுடைய உதடுகள் பிரிக்க முடியாதபடி ஒட்டிக்கொண்டிருந்தார். சில வினாடிகளுக்கு இறுதியில், அந்த பிள்ளை கல்யாணம், அவனிடம் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த லீலாவதியின் அண்ணனா அதிக பிரசங்கி. கைகடிகாரத்தை பார்த்தார் மித்ரா. மணி 2 பொழுது விடியட்டும், அவன் வீடு எனக்கு தெரியும். கதவை மடையல் என்று சாத்தி கொண்டு வெளியேறினார் ப்ரொஃபஸர் மித்ரா. படுக்கையிலிருந்து சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்தால் நிம்மி. காலையில் எழுந்ததும் அவள் கண் விழிப்பது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உருவத்தில் தான். அந்த படம் எங்கே? எப்போதும் படுக்கையில் 4 தலையணைகள் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவளுக்கு தூக்கம் வராது. இப்போது ஒரே ஒரு தலையணை தான் இருக்கிறது. அப்போவும் கூட தூங்கியிருக்கிறாள். தூக்கம் தானா இது? நிம்மி கண்களையும் மூளையும் கசக்கி கொண்டாள். இல்லை, இது தூக்கம் இல்லை. ஏன் இது? அவள் அறையே இல்லையே, அவள் வீடே இல்லை. வாயெல்லாம் கசப்பாக இருந்தது. அதே சமயம் ஒரு இனிமையான மனமும் அவள் சுவாசத்தில் கலந்திருந்தது. வயிற்றை புரட்டி கலக்கி கொண்டிருந்தது. இதனுடைய அறிகுறிகள் இவை? நிம்மி யோசித்தாள். சிறிது சிறிதாக உண்மை புலப்பட்டது. அவள் வெகு நேரமாய் குளோரோஃபார்ம் மயக்கத்தில் இருந்திருக்கிறார். குளோரோஃபார்ம் ஏது எப்போது நினைவு வருகிறது. மன்றத்தில் ப்ரொஃபஸர் மித்ராவின் மேஜிக் ஷோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பாவுக்கு கிடைக்கும் கைதட்டல்களையும் பாராட்டுதல்களையும் மேடை இடுக்குகளின் வழியே கவனித்து நிம்மி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். மேனேஜர் வந்து, உங்கள் ஐட்டம் ஆரம்பமாக போகிறத அந்த கபோர்டில் வந்து உட்காந்துங்க என்றார். இதோ வர என்று புறப்படுகிற போது ஸ்டேஜின் பின்புற வாசல் வழியே ஒரு ஆள் வருகிறான். பார்வைக்கு வேலைக்காரன் போன்றிருக்கும் அந்த ஆள், நீங்கள் தானே நிம்மி? வாசலில் ஒருத்தர் உங்களுக்கு அவசரமாக கூப்பிட்றாங்க என்கிறான். நிம்மிக்கு ஒரே திகைப்பு. யார் கூப்பிடுறது? இருக்க சொல், கொஞ்சம் பொறுத்து வர்றேன் என்று பதில் கூறிவிட்டு அவனை தாண்டி செல்ல முயல்கிறான். சரிம்மா என்று அவனும் திரும்புகிறான். உங்கள் அம்மான்னு சொன்னாங்க. அம்மாவா? நிம்மிக்கு திகைப்பு நீங்கி அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தின. அம்மா இதற்காக தன்னை தேடிக்கொண்டு இவ்வளவு தூரம் வர வேண்டும்? ரொம்ப முக்கியமாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே பறிக்கிறாரு? காட்டு என்று கூறி அந்த ஆளை பின்தொடர்கிறான். மன்றத்தின் புறக்கடை பகுதியில் ஒரு சந்தில் இருட்டான இடத்தில் டாக்ஸி நிற்கிறது. உள்ளே இருப்பவர் கதவில் வைத்திருக்கும் கையில் வளையும் தோளில் புடவையும் தெரிகின்றன. என்னம்மா என்று கேட்டுக்கிட்டே காருக்குள் குனிந்தது தான் தாமதம். நிம்மியின் முகத்தில் ஒரு துணியை கப்பென்று போர்த்துகிறார்கள் யாரோ. கும் என்று ஒரு நெடி. அவ்வளவுதான் தெரியும் நிம்மிக்கு. பிறகு இப்போதுதான் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறாள். இவ்வளவு நேரமும் மயக்கம். முழு உணர்வும் ஏற்பட்டதும் அவளுக்கு ஏற்பட்ட முதல் அச்சம் தான் மானபங்கப்படுத்தியிருக்கப்பட்டு போமா என்பதுதான். தன் உடையை பார்த்து கொண்டால் படுத்திருந்ததால் சிறிது கசங்கியிருந்ததை தவிர வேறு அலங்கோலம் தென்படவில்லை. கைகால்களை கட்டியிருப்பார்களா என்று பார்த்தால் அதற்கான வலியோ சுவடோ இருக்கவில்லை. கடத்தி வந்தவர் யாராலும் சரி கௌரவமாகத்தான் இதுவரை நடத்தியிருக்கிறார். அந்த அளவில் நிம்மிக்கு திருப்தி ஏற்பட்டது. நிம்மி கட்டிலை விட்டு இறங்குகிறாள். மயக்கத்தின் ஆதிக்கம் முழுவதும் விலகாததால் காலில் ஒரு வெடவெடப்பும் கண்ணில் ஒரு மசமசப்பும் இருந்தன. சமாளித்து கொண்டு ஜன்னல் இருந்த பக்கமாக சென்றால் வெளியே நோக்கினால் தான் இருப்பது ஒரு வீட்டின் மாடியறை என்பது தெரிந்தது. வெளியே ஒரு வெராந்தாவும் அதற்கப்பால் கைப்பிடிச்சு வரும் தெரிந்தன. கீழே உள்ள ஒரு தெரு அப்படியொன்றும் சுறுசுறுப்பாக தோன்றவில்லை. எப்போதோ ஒரு முறை கார் அல்லது சைக்கிள் செல்லும் ஓசை கேட்டது. எதிர்ச்சாரியில் வீடுகள் கிடையாது. எட்டத்தில் ஒரு பள்ளிக்கூட விளையாட்டு மைதானம் தென்பட்டது. வாலிபால் விளையாடி கொண்டிருந்தார்கள் டீனேஜ் சிறுவர்கள். அரைக்கதவை மெதுவாக இழுத்து பார்த்தால் பூட்டித்தான் இருந்தது. ஜன்னலில் முடிந்த அளவு ஓரத்துக்கு நகர்ந்து கண்களை சிரமப்படுத்தி கொண்டு வெராந்தாவை கவனித்தால் நிம்மி. ஒரு தாடி மீசைக்கார கிழவன் முஸ்லீமை போல தோற்றமளித்தான். சுவரில் சாய்ந்து கொண்டு அரை தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்தான். அவனை கூப்பிட வாயெடுத்தால் நிம்மி. அதை காட்டிலும் வேறொன்றும் செய்தால் என்ன என்று தோன்றவே கட்டிலுக்கு திரும்பினால் ஒரு சினிமாவில் பார்த்த காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. அறை துப்புரவாக இருந்தது. ஆயுதமாக உபயோகிக்கக்கூடிய கடினமான பொருள் எதுவும் கிடைக்கவில்லை. படுக்கையை தூக்கி பார்த்தால் நிம்மி. அவள் முகம் மலர்ந்தது. அது மரக்கட்டில் ஆகையால் குறுக்கே சட்டங்கள் போடப்பட்டிருந்தன. அந்த சட்டங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். கதவின் பக்கம் போய் நின்று கொண்டவள், தேள் தேள், ஐயோ தேள் என்று பெரிதாக கூச்சலிட்டாள். மரச்சட்டத்தை ஓங்கி பிடித்து கொண்டாள். அத்தியாயம் 11. When the subject is hypnotized, take hold of one of his hands and tell him
that he would feel no pain in that hand. Prick a pin or needle through the skin. He would not feel it. Professor M.S. Rao. முதலில் கொஞ்ச நேரத்துக்கு எவ்விதமான சந்தடியும் கேட்கவில்லை. கையில் ஓங்கிய மரச்சட்டத்துடன் கதவருகில் தயாராக நின்றிருந்த நிம்மிக்கு ஏன் இந்த கிழவன் எழுந்தோடி வரவில்லை என்று தகைப்பாக இருந்தது. ஒரேடியாக தான் மௌனமாயிருந்தால் அவனுக்கு சந்தேகம் வந்து விடும் என்பதற்காக மறுபடியும், ஐயோ எவ்வளோ பெரிய தேள், இங்கே யாருமே இல்லையா, என்னை உதவி செய்ய என்று கத்தி பார்த்தாள். இப்போது அவன் எழுந்து கொள்கிறார் போல் ஓசைகள் கேட்டன. நிம்மிக்கு உள்ளூர் அச்சம்தான். அந்த மாதிரி யாரையும் அடித்து தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதுவரை அவள் மனத்தில் மிகுந்திருந்தது. அயோக்கியத்தனமாய் தன்னை கடத்தி வந்து இங்கே அடைத்திருக்கிறார்களே என்கிற நியாயமான ஆத்திரம் அவளை பதறச் செய்தது. என்னது இந்த கிழவன் இந்த அறையை நோக்கி வருவதாய் தெரியவில்லையே, கீழே இலவ போகிறான் போல் இருக்கிறது. மாடிப்படியில் இறங்குகிற ஓசை கேட்கிறதே. ஓஹோ, தேளை அடிப்பதற்காக கழி அல்லது துடைப்பம் எடுத்து வருவதாக சொல்கிறானோ என்னவோ. தன் எச்சரிக்கையை கைவிட்டு விடாமல் கதவின் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் நிம்மி. சற்றைக்கெல்லாம் அவன் திரும்பி வரும் சப்தம் கேட்டது. மூச்சை பிடித்து கொண்டு காத்திருந்தாள். ஆனால் கதவின் பக்கம் அந்த கிழவன் வரக்கானோம். என்ன செய்கிறான், எங்கே இருக்கிறான்? நிம்மி யோசித்து கொண்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு கனைப்பு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். ஒரு கை மட்டும்தான் நீட்டிக்கொண்டிருந்தது அங்கே. உடம்பின் மற்ற பாகங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. 3/4 ஆள் உயரத்துக்கு இருந்தது அந்த பெரிய ஜன்னல். பழங்காலத்து இரும்பில் வளையமாக வேலைப்பாடுகள் இருந்தன. நிம்மி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருந்தால் ஒரு வளையத்துக்குள்ளாக உடம்பையே நுழைத்து வெளியேறிவிட முடியும். அத்தகைய ஜன்னலின் மறுபுறத்தில் தான் அந்த கை நீட்டிக்கொண்டிருந்தது. கனைப்பு சத்தம் 2ஆம் தடவையும் கேட்டது. தன்னை அருகில் வரும்படி கிழவன் கூப்பிடுகிறான் என்று நிம்மிக்கு புரிந்துவிட்டது. போவதா கூடாதா என்று ஒரு நிமிடம் யோசனை செய்தால் பிறகு 60 வரட்டும் என்று ஜன்னலை நோக்கி நடந்தால். அருகில் சென்று பார்த்தாள். அவளுக்கு தன் முகத்தை காட்டாமல் சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டிருந்தான் அவன். கையை மட்டும் அவளுக்கு தெரிகிற மாதிரி நீட்டிக்கொண்டிருந்தான். என்று உருமினான் அவன், நீட்டிய கையை ஆட்டியபடி. அந்த கையில் ஒரு சிறிய சீசா இருந்தது. அந்த சீசாவின் மேல் தேள்கடி மருந்து என்று சீட்டு எழுதியிருந்தது. நிம்மிக்கு விளங்கியது. அவள் தேள் என்று கத்தியதை அந்த முஸ்லீம் கிழவன் நம்ப தயாராயில்லை. கதவை திறப்பதற்கு தந்திரம் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டு விட்டான். அவள் பாச்சா தன்னிடம் பலிக்காது என்பதை காட்டுவதற்காகவே கீழே சென்று ஒரு சீசாவை எடுத்து வந்து அதில் சீட்டு ஒட்டி கிண்டல் செய்கிறான். உதட்டை கடித்து கொண்டு யோசித்தான் நிம்மி. அவள் கையில் இன்னும் அந்த நீண்ட மரச்சட்டம் இருந்தது. அவனுடைய உடம்பு கண்ணுக்கு தெரியவில்லை. என்றாலும் நீட்டப்பட்டுள்ள கையை கொண்டு அருகில் எத்தனை தூரத்தில் அவன் நின்றிருக்கக்கூடும் என்பதை மனத்துக்குள் கணக்கிட்டு கொண்டால் சீசாவை நிம்மி வாங்கிக் கொள்கிறாளா இல்லையா என்பதில் தான் அவன் கவனம் இருக்கும். அப்படியானால் அவன் பார்வையும் உயரத்தில் தான் இருக்குமே தவிர கீழ்ப்பக்கம் இருக்காது என்று யூகித்துக் கொண்டாள். ஓசைப்படுத்தாமல் குனிந்து மண்டியிட்டு கொண்டாள். மரச்சட்டத்தை ஜன்னல் கம்பி வழியாக வெளியே நீட்டி பலம் கொண்ட மட்டும் இழுத்து பக்கவாட்டாக சடையரென்று அடித்தாள் சுவரை நோக்கி. அம்மா என்று வீறிட்டு அலறிக்கொண்டு அவன் துள்ளினான். தான் உத்தேசமாக வைத்த குறி தப்பவில்லை என்று மகிழ்ச்சி அடைந்த நிம்மி அதே வினாடி ஆச்சரித்துக் கொள்ளானாள். அம்மா என்று கூறிய குரல் ஒரு கிழவனுடையதல்ல, வாலிபமானது. அது மட்டுமல்ல, எங்கேயோ நிம்மி கேட்டிருந்த மாதிரியும் இருந்தது. காலில் பலமான அடி வாங்கி கொண்டு அவன் தரையில் உட்கார்ந்து விட்ட போதிலும் நிம்மிக்கு எதிரில் தன் முகத்தை காட்டவில்லை. அவனுடைய கால் மட்டும்தான் அவள் கண் பார்வையில் படுகிற மாதிரி நீட்டிக்கொண்டிருந்தது. ஏன் அவன் எழுந்து வந்து அவளை திரும்பி தாக்கவில்லை? அல்லது 2 திட்டக்கூடாதா? அவனிடம் பயப்படாத மாதிரி சவடாலாக பேச வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள் நிம்மி. என்ன பெரியவர, செமையான அடியா என்றாள் ஜன்னலின் முகத்தை பதித்து கொண்டு. இல்லை சாதாரண அடிதான் என்று அவன் பதில் கொடுத்தான். வாக்கியமாக அவன் சொன்னபோது அந்த குரலில் பரிபூர்ணமான இளமை நிம்மியை பின்னும் கவர்ந்தது. பின்ன எழுந்து வந்து இந்த பக்கம் மாறுங்களேன் என்று சீண்டினான். என் இஷ்டம், படுத்துருக்கேன் என்றவன் காலை சற்று மடக்கி எழுந்திருக்க முயன்றான். மறுவினாடியே என்று பெரும் வேதனையுடன் கூச்சலிட்டான். ஏன் பெரியவர, ஒரு சாதாரண அடிக்க இந்த கூச்சல் போடுற என்றாள் நிம்மி. தான் முன்பின் தெரியாத இடத்தில் சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதும் தனக்கு காவல் இருப்பவன் இந்த கிழவன் என்பதும் அவளுக்கு மறந்துவிட்டன. எதிராளியை சரியானபடி அடித்து வீழ்த்தி இருக்கிறோம் என்று குழந்தைத்தனமான பெருமை அவள் மனத்தில் நிரம்பிவிட்டது. நிமே என்று தீனமாக அழைத்தானவன். ஓ, என் பேரெல்லாம் தெரிந்துதான் வச்சிருக்கிறியா என்றாள் அவள். எனக்கு ஒரு உதவி செய்ய. பொத்தென்று ஒரு சாவி வளையம் வந்து விழுந்தது அவள் காலடியில். என்னால் நகரக்கூட முடியல, நீ கதவை திறந்துட்டு வெளியே வா என்றான் அவன். எப்படி திறக்கிறது? இரட்டை கதவுது, கொஞ்சம் இழுத்து பாரு, நடுவில் கைவிடுற அளவுக்கு இடைவெளி இருக்கும். உள்ளே இருந்து பூட்டின் சாவியில் நுழைத்து திறந்துடலாம். வேண்டாம், எனக்கு இந்த அறையே சௌகரியமாக தான் இருக்குது, நான் வெளியே வரல என்றால் நிம்மி வேண்டுமென்று. ஐயோ விளையாடாது ப்ளீஸ் என்றான் அவன். நிம்மி அவன் செயல்படி கதவை திறந்தால் மணிக்கட்டில் சிறிது வலித்ததை தவிர வேறு சிரமம் இருக்கவில்லை. கதவு திறந்து கொண்டதும் அறையை சுற்றி கொண்டு மறுபக்கம் வந்தான். ஜன்னலுக்கு சற்று தள்ளி தரையில் நீட்டி விழுந்து கிடப்பவரை பார்த்ததும் வியப்பினாலும் அதிர்ச்சியினாலும் அவள் இதய துடிப்பே ஒரு வினாடி நின்றுவிட்டது. வாலிபமான குரலாக இருக்கிறதே, எங்கேயோ கேட்ட மாதிரி
இருக்கிறதே என்றெல்லாம் அவள் நினைத்து குழம்பிய நாளே ஒழிய இவனாக இருக்கும் என்று தோன்றவே இல்லை. நீங்களா என்றால் தடுமாற்றத்துடன். ஆமாம், உங்கள் தோழி லீலாவதி அண்ணன் ஆனந்தான் என்றவன் அங்கே விழுந்து கிடக்கிற தாடியும் மீசையும் எடுத்து பத்திரமா வைங்க. இரவல் வாங்கின சிநேகிதனிடம் திருப்பி கொடுக்கணும். இதை நம்பித்தான் நாங்கள் நாடக கம்பெனியில் நடக்கிறத ரொம்ப அலட்டிக்கிட்டோம். எட்டத்தில் கிடந்த அந்த பொய்த்தாடியையும் மீசையும் யந்திரம் போல எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தால் நிம்மி. வாயில் சொற்களை வரவில்லை. இவன் எதற்காக நம்மை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறான் என்ற திகைப்பு அவனை குடைந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கை கொடு என்று கரத்தை நீட்டினான் கல்யாணம். தயக்கத்துடன் நிம்மி அருகில் வந்ததும் மாடி என்று முக்கிக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். அப்போதும் கூட இடது காலை மடக்க முடியவில்லை. எவனோ ஒரு அந்நியன் என்று எண்ணியிருந்த போது நிம்மிக்கு வரும் அச்சம் மட்டுமே இருந்தது. சிநேகிதியின் அண்ணன் என்று கண்டுகொண்டதும் அவள் நெஞ்சில் ஆத்திரம் மூண்டது. டெலிஃபோனில் பேசிய போது, நேரில் வீட்டுக்கு வந்தபோதும் வெறும் சண்டைக்காரனாக மட்டுமே தோன்றினான் இவன். இப்போதோ எந்த பழி பாவத்துக்கும் அஞ்சாத கயவனாக காட்சியளிக்கிறானே. முழங்காலின் பக்கமாக தடவி விட்டுக்கொண்டே, பாலமான அடிதான் போட்டீங்க இல்லை, என்ன நினைக்கிறீங்க என்றான் கல்யாணம். பற்றி கொண்டு வந்தது நிம்மிக்கு. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அதை காட்டில் ஒரு டாக்டரிடம் ஒப்படைச்சா மேலாக இருக்கும் என்றான் அவன். பெண்ணாக பிறந்துவிட்ட தோஷத்தாலோ என்னவோ நிம்மிக்கு கடுகத்தனை அனுதாபமும் பிறந்தது. அவன் பால் காலில் கடும் வேதனையுடன் இருக்கிறான் என்பதை அவனுடைய கலங்கிய கண்கள் துல்லியமாக எடுத்துக்காட்டியது காரணம். இருங்க அப்படியானா என்றவள் கீழே இறங்கி சென்றாள். கட்டிலும் சரி முன்புறத்திலும் சரி யாரையும் காணவில்லை. ஒரு இரவு பூரா இந்த வீட்டில் தன்னந்தனியாக இருந்திருக்கிறோம் என்று எண்ணி பார்த்தபோது அவள் மேனி சிலிர்த்து அடங்கியது. தெருக்கதவை திறந்து பார்த்தால் சிறிய தெருதான். அக்கம்பக்கத்தில் யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு இவனை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு போய்விடலாம் என்று முதலில் நினைத்தாள். ஆனால் தான் யார், ஏன் இங்கே வந்தோம் என்றெல்லாம் விளக்க வேண்டியிருக்குமே. அவள் குழப்பத்துக்கு முடிவு காட்டுகிற மாதிரி, டாக்ஸி ஆமாம் பார்க்குறீங்க என்று கேட்டுக்கொண்டே ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டியை நிறுத்தினார் வாசல். ஆமாம், கொஞ்சம் மேலே வாங்க என்று கூப்பிட்டாள் நிம்மி. டிரைவர் அவளை பின்தொடர்ந்து மாடிக்கு வந்தார். சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த கல்யாணத்தை சுட்டிக்காட்டி, கைத்தாங்களா பிடிச்சு அழைச்சி போங்களேன் என்றாள் நிம்மி. டாக்ஸி டிரைவர்களுக்கு இதெல்லாம் பழக்கமான நிகழ்ச்சிகள் போடும். எவ்வித வியப்பும் காட்டாமல் கல்யாணத்தின் கையை பிடித்து கொண்டு தன் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டான். இடுப்பை வளைத்து பிடித்து கொண்டான். கீழே இறக்கி அழைத்து சென்று டாக்ஸியின் பின் சீட்டில் உட்கார்த்தி வைத்து விட்டு, எங்கேம்மா போனா என்றாள். ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போ என்று கூறி கதவை சாத்த முயன்றாள் நிம்மி. ப்ளீஸ் நிம்மி, என்னோடய ஆஸ்பத்திரிகளில் வந்து ஒரு கட்டுப்போட வச்சு என்னை வீட்டில் கொண்டு போய் தள்ளிவிட்டு போகக்கூடாதா என்றான் கல்யாணம். ஆஸ்பத்திரிக்கு வேணுன்னா வரேன் என்று வேண்டா வெறுப்பாக கூறிவிட்டு முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் நிம்மி. ஜிஹெச்சுக்கு போனதும் நான் லீலாவதிக்கு ஃபோன் செய்து வரவழைக்கிறேன். அது போதும் என்றான் கல்யாணம். டாக்ஸி ஓடிக்கொண்டிருந்தது. காலை நேரத்தின் வெளிச்சத்திலும் பரபரப்பிலும் தோய்ந்தெடுக்கப்பட்ட தெருக்கள் சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தன. அம்மா என்னவெல்லாம் கவலைப்படுகிறார்களோ. அப்பா நிச்சயமாக போலீஸில் எழுதி வச்சிருப்பார். இந்த கல்யாணம் டாக்டரை சந்திப்பதற்கு முன்னால் போலீஸ் இன்ஸ்பெக்டரை சந்திக்க நேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நெவில் ஷூட் என்பவரின் நாவல்களை படிச்சிருக்கீங்களா நிமி? ஆஸ்திரேலிய எழுத்தாளர் என்றான் கல்யாணம். அந்த எதிர்பாராத கேள்வியை கேட்டு திகைப்பற்றவளாக அவன் திரும்பி பார்த்தால் நிம்மி. ஆனால் எதுவும் பேசவில்லை. டவுன் லைக் ஆலிஸ்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் அவர். மலையாவில் யுத்த காலத்தில் நடந்த கதை. 2 ஜப்பானிய சோல்ஜர்ஸ் யுத்த கைதியாக இருந்திருக்கிறாங்க. சில வெள்ளைக்கார பெண்கள் சோல்ஜர்களுக்கு மேலதிகாரிகள் எவ்வித உதவியும் செய்யாமல் ஓடிவிடுறாங்க. இந்த கைதிகளை என்னதுன்னு செய்யாமல் ஊராக அலைகிறாங்க அந்த ஜப்பானிய சோல்ஜர்கள். சாப்பாட்டுக்கு கூட லாட்ரி. நடுவே காய்ச்சலில் வேற படுத்துடுவாங்க. கடைசியில் அந்த கைதி பெண்கள் தான் அந்த சோல்ஜர்களை காப்பாற்றி அழைத்து போகிறாங்க. எதற்காக இந்த கதையை சொல்கிறான்னு நினைக்க புரியவில்லை. அந்த பெண்கள் இஷ்டப்பட்டிருந்தால் அந்த சோல்ஜர்களை போன்னு ஒரு அம்மான்னு கால்களை பிடித்து கொண்டான் கல்யாணம். தன்னையும் மறந்து அடிபட்ட காலை உதறி விட்டான் போலும். அல்லது அவளை சிரிக்க வைக்க வேண்டும் என்று அப்படி செய்தானோ என்னவோ. ஆனால் நிம்மி சிரிக்கவில்லை. அந்த கைதிகள் நிலைமையில் நீயும் சோல்ஜர்கள் நிலையில் நானும் இருக்கணும் என்றான் கல்யாணம். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் கேஷுவாலிட்டி வார்டில் வாசலில் டாக்ஸி நின்றது. கல்யாணம் பணம் கொடுத்தான். மருத்துவமனை சேவர்களில் ஒருவன் கல்யாணத்தை பிடித்து கொள்ள கண்ணில் பட்ட ஒரு டாக்டரிடம் அவனை ஒப்படைத்தாள் நிம்மி. எதனால் அடியே என்று அவர் கேட்டபோது அவளால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை. ஏதோ இரும்பு கட்டை விழுந்து விட்டது என்று சொல்லி வைத்தாள். டாக்ஸிக்காரர் கொடுத்த பாக்கி சில்லறை அவள் கையில் இருந்தது. டெலிஃபோன் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அங்கே விரைந்தாள். லீலாவதியின் வீட்டுக்கு ஃபோன் செய்தபோது மணி அடித்துக்கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. இந்த காலை வேளையில் வீட்டில் எவரும் இல்லாமல் போனார்கள். டெலிஃபோனில் தான் பாழாயிருக்கும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் என்று டயல் விரலை நுழைத்தால் பிறகு வேண்டாம் என்று தோன்றியது. இந்த கல்யாணத்தை பற்றி எவ்வித முடிவுக்கு வரவில்லை இன்னும். இப்போது அப்பாவை கூப்பிட்டால் இவனை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். எப்படியும் லீலாவதி கிடைக்காததால் அவனை கொண்டு போய் வீட்டில் சேர்ப்பது அவள் பொறுப்பாகிவிட்டது. சேர்த்து விட்டு அப்படியே தன் வீட்டுக்கு திரும்பிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தவளாக கேஷுவாலிட்டி வார்டுக்கு திரும்பினாள். காலில் வெள்ளை வெள்ளையர் என்று கட்டுடன் உபாதையினால் கண்ணை மூடியவனாக கல்யாணன்
பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் நிம்மியை கண்டதும், வெறுமே தான் கட்டு போட்டிருக்கான், எக்ஸ்ரே எடுத்துட்டுருங்க, நாளைக்கு அதை பார்த்து பிளாஸ்டர் கட்டு போடலாம், எலும்பு முறிஞ்சிருக்குமோன்னு தோணுது என்றான். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நிம்மிக்கு. என்னதான் கயவனானாலும் தான் அவ்வளோ பலமாக அடித்திருக்கக்கூடாது என்று உள்ளம் குறுகுறுத்தது. கல்யாணம் கண்ணை திறந்து ஒரு சோகமான புன்னகையிடம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கசின் சிஸ்டருக்கு சொல்லிடுங்க டாக்டர், பாவம் பேர் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் என்றான். நோ 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 நத்திங் டு வரி என்றார் டாக்டர். அவர் கொடுத்த தூக்க மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு சீட்டை வாங்கி கொண்டு எக்ஸ்ரே பிரிவுக்கு சென்று படம் எடுக்கிற வரையில் கல்யாணத்துடன் கூடவே இருக்க நேரிட்டது நிம்மிக்கு. தன்னையும் மீறி அவன் பால் அனுதாபமோ பரிவோ ஏற்படும் போதெல்லாம், ராவுடி மாதிரி என்னை ராத்திரி தூக்கி கொண்டு வந்த ராஸ்கலினா என்ன கெட்ட வச்சுருந்தானோ என்னவோ பாவி என்று தனக்குள் தானே திட்டிக்கொண்டு அவன் மீதுள்ள வெறுப்பு நெருப்பு அணைந்து விடாமல் பாதுகாத்து கொண்டான். நேரமாக கல்யாணம் வாய் திறந்து பேசுவது அரிதாகிவிட்டது. அடிபட்ட இடத்தை இழுத்து பிடித்து கொண்டு கட்டு போட்டிருந்தார்கள். எக்ஸ்ரே எடுக்கப்படும் போது வேறு அந்த இடத்தை அசைக்க வேண்டியிருந்தது. எல்லாமாய் சேர்ந்து பிராணம் போகிற மாதிரி அவனுக்கு வலித்தது. நிம்மியின் எதிரில் உல்லாசமாய் வேடிக்கையாகவும் இருக்க அவன் செய்த முயற்சிகளெல்லாம் தோற்றன. வலி தாங்காமல் முனகிக் கொண்டே இருந்தான். மீண்டும் ஒரு டாக்ஸி பிடித்து வந்து லீலாவதியின் வீட்டிற்கு அவனை அழைத்து சென்றால். வாசலில் வண்டி நின்றதும் இறங்கிக் கொள்ளாமல் டிரைவரை ஹார்ன் அடிக்கும் வரை கூறினாள். லீலாவதி ஹார்ன் சேர்த்தும் விட்டு வாசலுக்கு வருவாள் என்றும், வந்ததும் அவனிடம் அவன் அண்ணனை ஒப்படைத்து விட்டு வேறு எதுவும் பேசாமல் அதே டாக்ஸியில் தன் வீட்டுக்கு போய்விடுவதென்றும் எண்ணி இருந்தாள் அவள். அண்ணன் செய்த காரியத்தை அவன் வாயிலாவது லீலாவதி தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் லீலாவதி வாசலுக்கு வந்ததும் அண்ணனின் நிலைமையை கண்டதும் நிம்மியை பார்த்ததும், ஐயோ என்னென்னா நடந்தது, நிம்மியின் விஷயம் கேட்டுட்டும் நீ அவர்கள் வழிக்கு போகாதுன்னு நான் எவ்வளோ சொன்னேன், கேட்காம போனியா, இப்போ பண்ணிட்டாங்க பாவிங்க என்று புலம்ப தொடங்கினான். ஒன்றுமில்ல என்று எச்சரித்து விட்டு தங்கையின் தோளை பிடித்து கொண்டு படுக்கை இறக்கி நோண்டி சென்றான் கல்யாணம். இறங்க வேண்டாம் என்று எண்ணியிருந்த நிம்மியும் இறங்கி கொண்டாள். எல்லாம் கிடக்க தன்னையே ஏதோ பழி சொல்கிறார்களே இந்த லீலாவதி அவளுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணனை வசதியாக படுக்கையில் கிடத்தி விட்டு வெளியே வந்தாள் லீலாவதி. என்ன நடந்தது, உன் அப்பாவிடம் சிக்கி கொண்டானா, ஆள் வச்சு அடித்தாங்களா என்று படபடப்பாக வினவினாள் நிம்மியிடம். லீலா நீ என்ன சொல்கிற என்று நிம்மி காலையிலிருந்து நடந்ததெல்லாம் விவரித்தாள். உன் அம்மாவின் வார்த்தையை கேட்டதால் தானே இவ்வளவும் என்றாள் லீலாவதி. எப்படியாவது உன்னை மேஜிக் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தடுக்க வேண்டும்னு உங்கள் அம்மா கேட்டுக்கொண்டாருமா. அதன் பேரில் கல்கத்தாவில் என் திருமணத்துக்கான நிச்சயத்தை ஏற்பாடுகிறத ரத்து செய்துட்டு இங்கே தங்கினா என் அண்ணா அவனை போய் காலம் முறிச்சிட்டேன். பிரமை பிடித்த மாதிரி சிலையாக உட்கார்ந்துருந்தான் நிம்மி. இறுதியில் ஒரு வழியாக சுதாரித்து கொண்டு, உன்னை நேரடியாக என்னிடம் வாதாடி இருக்கலாமே என்றாள். உன் அம்மாவின் கெஞ்சலுக்கே கட்டுப்படாத நீ எவனோ ஒரு கல்யாணத்துக்காக மசியாக போகிற. அதோட காலேஜ் கூட நீ பெருமையாக சொல்லி வச்சுருந்தியே இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஆகவே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு நானே சொன்னேன். அதுக்காக இப்படித்தான் என்ன கிட்னாப் பண்ணுறதா? அவனுக்கு தோண்டிய வழி அது. அவனுடைய ஸ்நேகிதனிடம் வீடாமை அது காலியாக இருந்தது. ஒரு முரடை மாதிரி நடித்து இனிமேல் நீ மேஜிக் நிகழ்ச்சி வந்தாயே உன் உயிருக்கே ஆபத்துன்னு கத்தி முனையில் உன்னை மிரட்டி அனுப்ப போவதாக சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ளே எல்லாம் கோளாறாயிடுச்சு. கல்யாணத்தின் முனகள் பெரிதாக கேட்க தொடங்கியது. ஐயோ அம்மா என்று அவன் கத்தி கொண்டிருந்தான். விரைந்து உள்ளே சென்றால் நிம்மி. இப்போது அவனை பார்க்கில் பழைய வெறுப்பு கோபம் எல்லாம் பறந்து விட்டன. அம்மாவின் ஒரு பேச்சுக்காக இவ்வளவு ஆபத்துகளை மேற்கொண்டவன் என்பதோடு தங்கையின் திருமண ஏற்பாட்டை கூட தள்ளி போட்டவன் என்று அறிந்ததால் அவனிடம் ஒரு தனியான பற்றும் மதிப்பும் பிறந்தன அவள் உள்ளத்தில். தூக்க மாத்திரை கொடுத்திருந்தாரே, சாப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவள் குரலில் பரிவு நிறைந்திருந்தது. எப்படி வரும் தூக்கம், வலி உயிர் போகிறதே என்று முருகினான் கல்யாணம். உதட்டை கடித்தபடி ஒரு கணம் அவனையே பார்த்தால் நிம்மி. பளிச்சென்று ஒரு எண்ணம் உதித்தது. முகமலர்ச்சியுடன், ஹிப்னாட்டிசம் எல்லாம் பைத்தியக்காரத்தனு கருத்தை தயவு செய்து மாற்றிக்கிறீங்களா என்றாள். அவன் அருகே முக்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவர், இப்போதெல்லாம் வந்து அதுக்கு என்று கேட்குற பாவனையில் கல்யாணத்தின் புருவங்கள் உயர்ந்தன. எதிர்ப்பு மதிப்பான்மையை விட்டுட்டு எனக்கு இணக்கமாக என்னோட ஒத்துழைப்பாக உறுதி கொடுங்க. என்னோட நம்பிக்கை வச்சு ஒரு மாபெரும் சக்தியின் முன்னே நிற்கிறோங்கிற பணிவு உணர்வு உள்ளத்தில் ஏற்படுத்திக்கிங்க. ஏற்படுத்திட்டா என் மனோவசி சக்தியின் மூலம் உங்கள் வலியை மறைக்க வைக்கிறேன். 3 நிமிடத்தில் உங்கள் காலில் துளி வலியும் இல்லாமல் செய்து அமைதியை தூங்கும்படி செய்கிறேன். சம்மதமா? கல்யாணத்தின் முகத்தை ஆர்வத்துடன் பார்த்தால் நிமி. தொடரும்.